சுவையான சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். வேக வச்ச பருப்பை இது போல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதோட 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச பருப்போடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா சூப்பராகவே ரெடி ஆயிரும். ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.